ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். அரசியல்ல நண்பர் கிடையாது, எதிரி கிடையாது. அரசியல்ல துரோகம்ன்றது இருக்கா? அரசியல் கூட்டணி என்ன எல்லாரோட பெர்மனண்டா எவர்லாஸ்டிங் பாண்டா என்ன? ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஒவ்வொரு காலத்தின் தேவைக்கேற்ப, இந்த அரசியல் மாற்றங்களுக்கு ஏற்ப தங்கள் கட்சியினுடைய நலன் கருதி, நாட்டினுடைய நலன் கருதி ஒரு முடிவுகளை எடுக்கு. இந்தியா கூட்டணியை திமுக உடைச்சா உங்களுக்கு அதுல மாற்ற கருத்து இருக்காது, அது எவர்லாஸ்டிங் கூட்டணி கிடையாதுன்னு நீங்க சொல்லுவீங்களா? இல்ல அது அவங்கள பொறுத்து இருக்கு. அதான் அப்படி உடைக்கும் பட்சத்துல ஒரு பாசிசத்திற்கு எதிரான ஒரு போராட்டத்துல திமுக துரோகம் செஞ்சிருச்சுன்ற வார்த்தையை காங்கிரஸ் சொல்லுமா சொல்லாதான்? கரப்ஷன் இஸ் நாட் an issue அப்படிங்கிற மனநிலைக்கு நம்ம வந்துட்டோம். ஆனா பொது ஜனங்கள் வரல. அவங்க இந்த சிஸ்டத்தை மாத்துறதுக்கு யாராவது ஒருத்தர் வரமாட்டாரா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அவங்க வச்சிருக்கிற நம்பிக்கை தான் இவருக்கு கிடைச்ச பெரிய ஆதரவு. நீங்க சொல்றது எனக்கு 2014 காங்கிரஸ் வீழ்த்தப்பட்டது அப்படின்றது ஆன்டி கரப்ஷன் மூவ்மெண்ட். ஆமா, அது ஒரு முக்கியமான. ஆமா, அது எல்லாமே நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? அது ஒரு ஃபால்ஸ் நரேட்டிவ். இது அந்த அண்ணா ஹசாரே மூவ்மெண்ட் இருக்கு. அந்த அண்ணா சரி, இப்போ நீங்க சொல்றது ரெண்டுமே இல்ல, அது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அண்ணா ஹசாரே didn't come to power. அது RSS உடைய ஸ்டேஜ் மேனேஜ்மெண்ட் ஷோ. அத பிரசாந்த் பூஷனே ஒத்துக்கிட்டாரு. இப்ப நீங்க சொல்றதும் அதே மாதிரி தானே சார் இருக்கு. எங்க அது நீங்க ஒரு கரப்ஷன் இருந்துச்சு, நான் என்ன சொல்றேன், விஜய் வந்தோட கரப்ஷன் இருந்துச்சு. மக்களுடைய மேண்டேட்டை மீறி பல எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்றதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 4 எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணியிருந்தாங்க. அடுத்து இப்போ விஜயபாஸ்கர் ரிசைன் பண்றாரு, திரு எம்ஆர் விஜயபாஸ்கர் அவரும் ரிசைன் பண்ணிட்டாரு. இதெல்லாம் மூலல வருமா? இதை எப்படி பார்க்கலாம்? மக்களுடைய மேண்டேட் என்ன ஆச்சு? நடக்கிறது என்ன தமிழ்நாட்டுல? ஒரு கட்சி கரையுது, ஒரு கட்சி கண் காணும் போது கரைந்து போகுது. அப்ப அந்த கட்சியிலிருந்து வர்றவங்களை தங்க கட்சிக்கு எடுத்துக்கிறதுல எல்லா கட்சியும் துடிக்கத்தானே செய்யும். நீங்க அந்த திமுக ஆசைப்படலையா? ஒரு ஜனநாயக படுகொலை சொல்லி கொடுத்தது காங்கிரஸ் தானே எங்களுக்கு. திமுக சேர்க்கலையா சார்? இப்போ சிவசேனா உடைக்கிறாங்க, என்சிபியை உடைக்கிறாங்க, திரிணாமுல் காங்கிரஸ் அந்த கட்சியினுடைய தலைவர்கள் பாஜகவுக்கு போகும் பொழுது இது ஒரு ஜனநாயக படுகொலை, ஒரு கட்சியில மக்கள் தேர்வு செய்யறாங்க, மக்களுடைய தீர்ப்பை நீங்க முட்டாளாக்குறீங்க, அவங்களை எப்படி நீங்க பாஜக சேர்த்துக்கலாம்? இதுதான் ஜனநாயகமான காங்கிரஸ் ராகுல் காந்தி தான் பேசுறாங்க. தமிழ்நாட்டில் நடக்கும்போது அதுல வேற ஒரு கருத்தை சொல்வது அப்படி நான் சொல்லல. எம்டிஎம்கே எம்எல்ஏ ஒருத்தர் சீர்காழி எம்எல்ஏ போயிட்டாரு, 2 பேருமே ஆமா போயிட்டாங்களா? அது சோஃபா மாடலா. தாவேகா செய்தது தவறு, ஆனா திமுக அதை செஞ்சா தவறு இல்லையா? தமிழ்நாட்டுல திமுகவை மீறி ராகுல் காந்தியால பிரதமர் ஆக முடியும்னு நினைக்கிறீங்களா? அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். இன்றைய நேர்காணலில் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம் தம்பி. சார், கடைசியாக நம்ம பேசும்பொழுது இந்த எலெக்ஷன் கூட்டணி சம்பந்தமாக பேசியிருந்தோம். அந்த இன்டர்வியூல நீங்க திமுகவோட போறீங்களா இல்ல தாவேகாவோட போறீங்களான்றதெல்லாம் கேட்டிருந்தோம். நீங்க ரெண்டுக்குமே ஒரு பதில் சொல்லலை. எது வேணா நடக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ போஸ்ட் எலெக்ஷன் முடிஞ்சு நம்ம பேசுறோம். தாவேகா அமைச்சரவையில் காங்கிரஸ் இடம்பெற்றிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி அமைச்சரவை இடம்பெற்றிருக்காங்க. ஒரு ரூலிங் பார்ட்டியா இன்னைக்கு காங்கிரஸ் அப்படின்றது இருக்கு. முதல்ல எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கீங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? இல்ல, இந்த போஸ்ட் எலெக்ஷன் சினேரியோ தேர்தலுக்கு பின்னால் உள்ள நிலைமையை யாருமே எதிர்பார்க்காத ஒரு நிலைமை. இப்படி ஒரு தேர்தல் முடிவுகள் வரும்னு சொல்லி தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு அரசியல் விவரம் தெரிந்தவர்கள், இதை உற்று பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், எல்லா கட்சிகளையும் சார்ந்தவர்களும், அவர்கள் யாருமே இப்படி ஒரு ஸ்பெக்டாகுலர் விக்டரி விஜய் பார்ட்டிக்கு கிடைக்கும், தாவேகாவுக்கு கிடைக்கும்னு யாரும் எதிர்பார்க்கல. ஸோ அது எல்லாருடைய எதிர்பார்ப்புகள், எல்லாருடைய கணக்குகள், எல்லாத்தையும் கற்பனைகள், ஆசைகள் எல்லாத்தையும் ஒரே நாள்ல அடிச்சு சிதறடிச்சிருச்சு. பல கட்சிகள் தங்களுடைய இருப்புக்கே நெருக்கடி வந்ததுதான் நிறைய கட்சிகளுக்கு. அநேக கட்சிகளை ஒண்ணுமில்லாம பண்ணிட்டாரு. அந்த முடிவுகள், தேர்தல் முடிவுகள் அநேக கட்சிகளுடைய இதே இருப்பே இல்லை அப்படின்னு சொல்லி பாஜக இதுல சஃபர்ட் எ லாட். அவங்க தான் பெரிய கேஷுவாலிட்டி. அவங்க ஒரு பெரிய கற்பனையோடு தான் இந்த எலெக்ஷனை ஆசையோட, ஒரு திட்டமிடுதலோட இந்த எலெக்ஷன் எதிர்பார்த்தாங்க. அதிமுகவை கையில வச்சுட்டு எப்படியாவது ஒரு 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 70-80 இடங்கள் அவங்களுக்கு வந்தா போதும். அதுக்கு பிறகு அமித்ஷா அண்ட் மோடி கம்பைன் அதை எப்படி ஹவு டு மேக் இட் எ மெஜாரிட்டிங்கிறது அவங்களுக்கு ஒரு கை வந்த கலை. ஸோ அவங்க அந்த மாதிரிலாம் கற்பனையில இருந்தாங்க. எல்லாத்தையும் எல்லா கட்சியும் உடைச்சிடலாம், எல்லா கட்சியில இருந்தே ஆட்களை கொண்டு போயிடலாம். ஸோ இப்படி பல எதிர்பார்ப்புகள். திராவிட முன்னேற்ற கழகம் விர்ச்சுவலி 180 200 அந்த மாதிரி தான் அவங்க கணக்கு இருந்ததே ஒழிய இதை போன்ற ஒரு எதிர்பார்ப்பு. எடப்பாடி பழனிசாமிக்கு நமக்கு ஒரு 70-80 சீட்டு வந்துடும்,
நம்முடைய கூட்டணியில, அப்புறம் பாஜக கொஞ்சம் வந்துடும், ஆகவே நமக்கு இன்னும் ஒரு இன்னிங்ஸ் இருக்குன்னு தான் அவர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தார். எல்லாமே கம்ப்ளீட்டா வந்து மாறி போச்சு. ஸோ அந்த சிச்சுவேஷன்ல வந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜஸ் பொசிஷனா வந்தது. ஏன்னா ஒரு 55 வருஷம் 59 வருஷமா ஆட்சி அதிகாரத்துல வந்து தமிழ்நாட்டில் பார்க்காத காங்கிரஸ் கட்சிக்கு, அதாவது அதான் நான் சொன்னேன், பக்தவச்சலம் காலத்துல தொலைச்ச சாவி, அந்த சாவியை வந்து நாங்களும் தேடி தேடி பார்த்தோம், கிடைக்கல. கடைசியில் வந்து கிரீஸ் ஜோடங்கிறது தான் எங்கேயோ தொலைச்ச இடத்துல தேடி இந்த சாவி எடுத்து கொடுத்தாருன்னு நேற்று கூட நான் பேசினேன். ஸோ அது வந்து காங்கிரஸ் கட்சிக்கு வந்து ஒரு திரும்ப ஒரு ரிவைவலை கொடுத்துருக்கு தமிழ்நாட்டில். ஆக அந்த வகையில் நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன். அந்த ரூட் அப்படின்றது கரெக்ட். அதுதான் இன்னைக்கு காங்கிரஸ் போஸ்ட் எலெக்ஷன் காங்கிரசினுடைய செயல்பாடு, காங்கிரஸ் பற்றி தமிழ்நாட்டில் பேசக்கூடிய பேச்சு, ராகுல் காந்தியை பற்றி பேசக்கூடிய பேச்சு எல்லாத்தையும் நீங்களும் பார்த்துருப்பீங்க. அந்த வழி அப்படின்றது சரியாக நடந்திருக்கான்றது ஒரு முக்கியமான கேள்வியா இருக்கு. உங்களுடைய பார்வை என்ன? எந்த வழி? அரசியல் கூட்டணி என்ன எல்லாரோட பெர்மனண்டா வந்து எவர் லாஸ்டிங் பாண்டா என்ன? ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஒவ்வொரு காலத்தின் தேவைக்கேற்ப, கால சூழலுக்கு ஏற்ப, ஏற்படுகின்ற அரசியல் மாற்றங்களுக்கு ஏற்ப தங்கள் கட்சியினுடைய நலன் கருதி, நாட்டினுடைய நலன் கருதி ஒரு முடிவுகளை எடுக்கு. ஒரு கூட்டணியை வந்து ஒரு அரசியல் கட்சியோட வைத்திருக்கிறோம். அந்த கூட்டணி வந்து நிரந்தரமான கூட்டணின்னு யாருமே, அதான் அந்த மாதிரி ஒரு ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்குது. இந்தியா கூட்டணியை திமுக உடைச்சா உங்களுக்கு அதுல மாற்று கருத்து இருக்காது, அது எவர்லாஸ்டிங் கூட்டணி கிடையாதுன்னு நீங்க சொல்லுவீங்களா? இல்ல அது வந்து அவங்கள பொறுத்து இருக்கு. அதான் அப்படி உடைக்கும் பட்சத்துல ஒரு பாசிசத்திற்கு எதிரான ஒரு போராட்டத்துல திமுக துரோகம் செஞ்சிருச்சுன்ற வார்த்தையை காங்கிரஸ் சொல்லுமா சொல்லாதான்ற. இப்ப நாங்க வந்து பாஜகவோட பேர் தான் நீங்க எங்களை பார்த்து சொல்லலாம். இப்ப எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாலிடிக்ஸ்ல வந்து there is no permanent enemy, there is no permanent friend, there is only permanent interest. என்ன பெர்மனன்ட் இன்ட்ரெஸ்ட் எங்களுக்கு என்ன? பாஜகவினுடைய வகுப்புவாத அரசியல் தமிழ்நாட்டில் வந்து ரூட் எடுத்துடக்கூடாது. இதுதான் எங்களுடைய ஒரே, இந்த கொள்கை தான் மாறாத கொள்கை. இந்த கொள்கைக்கு அலைன்மெண்டா எது வருதோ அந்த ஸ்டாண்டை நாங்க வந்து எடுப்போம். அரசியல்ல நண்பர் கிடையாது, எதிரி கிடையாது. அரசியல்ல துரோகம்ன்றது இருக்கா? துரோகம்ங்கிறதே இல்லை. இது வந்து நான் வந்து என்னுடைய கொள்கைக்கு தான் துரோகம் பண்ணக்கூடாதுன்னா, என்னுடைய ஐடியாலஜி, என்னுடைய பாலிசி, என்னுடைய ஸ்டாண்ட். நாங்க வந்து ஒரு அரசியல் கட்சி. காங்கிரஸ்க்கு வந்து என்ன கொள்கை? காங்கிரசினுடைய கொள்கை வந்து மதச்சார்பின்மை. காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கை வந்து ஜனநாயகம். காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கை வந்து எல்லோரையும் உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சி, மாநில உரிமைகள், ஒரு பன்முறை கலாச்சாரத்தை போற்றுகின்ற ஒரு அணுகுமுறை அரசியல். இதுதான் காங்கிரஸ் கட்சியோட நிலைப்பாடு. இந்த நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்ளுகிற கட்சிகள் எல்லாத்தோட நாங்க எப்போ வேணாலும் கூட்டணி வச்சுக்கலாம். நீங்க கடந்த காலத்தை பார்த்தா தெரியும். கடந்த காலத்துல திமுகவோட கூட்டணி வச்சிருக்கிறோம், அப்புறம் வெளியே வந்திருக்கிறோம். அப்புறம் அதிமுகவோட கூட்டணி வச்சிருக்கிறோம், அப்புறம் வெளியே வந்திருக்கிறோம். அதே மாதிரி திமுக வந்து காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்கு, பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கு, அங்க மந்திரி சபையில இருந்திருக்கிறாங்க. பிறகு நாங்களும் வந்து தமிழ் மாநில காங்கிரஸோட கூட்டணி வச்சிருந்தது திமுக. பிறகு தமிழ் மாநில காங்கிரஸை விட்டுட்டு அவங்க தனியா பாஜகவோட போயிட்டாங்க. தமிழ் மூப்பனார் அனாதையா வந்து பாஜகவோட ஒட்டு உரம் வைத்துக் கொள்ள மாட்டேன் என்று சொன்ன மூப்பனார் வந்து இடத்துல அனாதையாக வந்து நின்னாரு, ஒருத்தருடைய உதவியும் இல்லாமல். சோ இது அரசியல் எவ்வளவுத்தையும் பார்த்துட்டு தானே வந்திருக்கிறோம். கொள்கைக்கு துரோகம் பண்ணாதான் துரோகம் அப்படின்றது. கொள்கைக்கு எதிராக இருந்தாதான். விஜயினுடைய எந்த கொள்கை உங்களை ஈர்த்தது, அல்லது எதனால வந்து எந்த பாயிண்ட்ல விஜய் நம்ம கொள்கையை பேசாருன்றது உங்களுக்கு போஸ்ட் போல் தான் தெரியுதா? விஜய் ஸ்டார்டிங்லேயே ஒரு கால் கொடுத்தாரு, நீங்க வாங்க அப்படின்றது கொடுத்தாரு. அதுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சியில வெளிப்படையா போகணும்னு நிறைய பேர் பேசினாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி உட்பட, இன்னைக்கு தலைவராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மாணிக்கம் தாகூர் உட்பட பலரும் வந்து இந்த ஆப்ஷனை வந்து நம்ம நெகோசியேட் பண்ணி பார்க்கலாம், போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம்ன்றது சொன்னாங்க. நீங்க அப்படி போய் ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா அது நியாயமானது. நீங்க ஒரு அலையன்ஸை பிரேக் பண்றீங்க, நீங்க போறீங்க, விஜய் சொல்றது சரின்றதை நீங்க நம்புறீங்க. நான் வந்து வெளியே இருந்து பாக்குறேன், இதை அப்படி என்னால புரிஞ்சுக்க முடியும். விஜய் வந்து ஒரு மாற்ற சக்தி கிடையாது, அவர் வந்து ஒரு சரியான அரசியலே பேச, ஒரு கொள்கை என்ன அப்படின்றதே தெளிவாக சொல்லல. பாசிசம் பாஜகனா திமுக பாயாசமான்னு சொல்றாரு, இப்படிதான் சொல்லிட்டு இருக்காரு. அவருடைய ஃபேஸ் என்ன, யாரால் அவர் என்ன பேசுறாரு, எப்படிப்பட்ட நபர்ன்றது தெரியலன்றதுதான் பெரும்பான்மையான தலைவருடைய கருத்தாக இருந்தது. பட் போஸ்ட் எலெக்ஷன் வந்து அவர் ஒரு டெமோக்ராட்டிக் ஃபேஸ் தான், அவர் பிஜேபியை உள்ள சேர்க்கல, எங்ககிட்ட வந்து கேட்கிறாரு, அவர் டெமோக்ராட்டிக் ஃபேஸ் தான், அவர் வந்து மதச்சார்பின்மை கருத்து தான் அவருடைய கருத்து அப்படின்னு நீங்க எல்லாம் பேசுறது அப்படின்றது ஆச்சரியமா இருக்கு. எந்த இடத்துல நீங்க மீட் ஆகுதுன்னு எனக்கு புரியல. அதுக்கு பிறகு அவருடைய நடவடிக்கைகள் வந்து அதை வந்து இதாயிடுச்சுல. அதாவது நீங்க வந்து ஒவ்வொரு கட்டமா யோசிச்சு பாருங்க. எதுவுமே பேசலன்றதான் அவர் மேல இருக்க விமர்சனம். இல்ல அவர் வந்து, பட் அவர் ஆக்ஷன்ஸ், இந்த ஆக்ஷன்ஸ் ஆர் மச் லவுடர் தேன் இஸ் சைலன்ஸ். நீங்க வந்து அவர் காங்கிரஸோட ஸ்டெடியா போறாங்கிறதுல உறுதியா இருக்கிறார். இன்னைக்கு வந்து பாஜகவுக்கு செய்யக்கூடிய வந்து எதிராக செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரசியல் என்ன? காங்கிரஸை ஆதரிப்பதுதான், பாஜகவுக்கு எதிராக
எடுக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி எடுக்கக்கூடிய மிகப்பெரிய நடவடிக்கை. அந்த நடவடிக்கையில வந்து அவர் வந்து பயப்படலையே. காங்கிரஸோட வந்து போனாரு, காங்கிரஸுக்கு மந்திரி சபையில் இடம் கொடுத்தாரு. திரும்ப நாங்க வந்து ஒரு ராஜ்யசபா சீட்டு கேட்டோம், ராஜ்யசபா சீட்டு கொடுத்தாரு. போய் டெல்லிக்கு போனாரு, பிரதமரை பார்த்துட்டு ஓஹா உடனே காங்கிரஸ் தலைவர்களை பார்க்காம பயந்து ஓடியாந்துட்டாரு அப்படின்னு உடனே இங்க இப்போ வந்து இந்த ரூமர் மில்ஸ் வந்து 24/7 இந்த ஊடகங்கள், சோசியல் மீடியா, இந்த வந்து பாஜகவுடைய ஆதரவு மீடியாக்கள் வந்து பயந்து ஓடியாந்துட்டாருன்னாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டைம் அவர் போய் சோனியா காந்தி அம்மாவை பார்த்துட்டு, ராகுல் காந்தியை பார்த்துட்டு, அவங்க வீட்டில் உறவாடிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து ஆக்ஷன் நீங்க சொல்றது காங்கிரஸோட சேர்றதே தான் மிகப்பெரிய ஆக்ஷன். நீங்க அது பெரிய மெசேஜ். நான் என்ன சொல்றேன், காங்கிரஸை வந்து ஒரு மறுவாழ்வு கொடுக்கறத வந்து எப்படி, அதாவது காங்கிரஸ் இல்லாத பாரதம் தான் அவங்களுடைய நோக்கமே, காங்கிரஸ் முக்து பாரத். அப்ப இந்த காங்கிரஸ் இல்லாத ஒரு தமிழ்நாட்டில் வந்து 60 ஆண்டுகள் இல்லாத ஒரு தமிழ்நாட்டில் விஜய் ரிவைவல் பண்றாரு அப்படின்றத சொல்றீங்க. காங்கிரஸ் முக்த் பாரத் அப்படின்றது பாஜக லட்சம்னு சொன்னீங்க. காங்கிரஸ்க்கு 40 MP அப்படின்றது தமிழ்நாட்டில் காங்கிரஸ் போட்டியிட்ட எல்லா தொகுதியிலும் கடந்த தேர்தலில் வெற்றி பெற்றாங்க. இப்ப இத்தனை ஆண்டு காலம் காங்கிரஸ் முக்த் பாரத்தை தடுத்து வைத்திருந்தது திமுக. அதை ஜம்ப் பண்றது அப்படின்றது அது எந்த வகையில அது சரியாக இருக்க முடியும்ன்றது இன்னும் புரியல. நான் என்ன கேட்கிறேன், இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு காங்கிரஸ் முக்த் பாரத விஜய் வந்து சைட் பண்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். நாங்க வந்து ஜம்ப் பண்றதுங்கிற வார்த்தை ரொம்ப தப்பான வார்த்தை. இப்ப வந்து திமுகவுக்கு வந்து 113 இடங்கள் வந்து அதுக்கு ஒரு 5 இடம் மட்டும் தேவைப்பட்டதுன்னு வச்சுங்க. அந்த சிச்சுவேஷன்ல வந்து நாங்க வந்து திமுக விட்டுட்டு வந்துட்டோம்னா நீங்க சொல்ற ஆர்குமெண்ட் வந்து ஃபேக்ட். அது வந்து யதார்த்தம் அல்ல. திமுக வந்து ஆட்சி அமைக்க போது 113 இடங்கள் இருக்கு. காங்கிரஸ் கட்சியில 5 இடங்கள் கொடுத்தா தான் அதுக்கு மெஜாரிட்டி. அந்த மாதிரி நேரத்துல காங்கிரஸ் கைவிட்டுட்டு வந்துடுது, அப்படி அல்ல. நாங்க எடுத்த முடிவு இப்போ திராவிட மற்ற கட்சிகள் இப்போ விசிக, சிபிஐ, சிபிஎம், IUML எல்லார்கிட்டையும் ஒரு கார்டியலா அந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்றது உங்களை கம்பேர் பண்ணும்போது எண்டாச்சு. ஒரு இந்த அலையன்ஸ் டிராவல் ஜேர்னி எல்லாமே அவங்க போய் சந்திக்கிறாங்க, பாக்குறாங்க. அண்ட் விஜயுடைய ஆதரவு அப்படின்றது ஒரு ஒரு டிஸ்கஷன் அப்படின்றது நடக்குது. அவங்க முன்னாள் முதல்வர் ஒவ்வொரு கட்சியினுடைய ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் அதெல்லாம் வந்து நான் என்ன சொல்றேன், எனக்கு விஜய் வரக்கூடாது, இந்த நபர் ஜெயிக்க கூடாதுன்னா காங்கிரஸ் ஜெயிக்க வச்சிருக்காங்க. அப்படித்தான மக்கள் எப்படி விசில் தோக்கணும், தாவேகா தோக்கணும்னு தான் 5 காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களை ஜெயிக்க வச்சிருக்காங்க. அந்த தொகுதியில விசில் போட்டிட்டது, அப்படிதானே? அந்த தொகுதியில விசில் போட்டிட்டது. MK ஸ்டாலின் முதல்வராகணும்னு ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்க அங்கிருந்து உங்களுடைய ஆதரவை நீங்க கொடுக்க போறீங்க. இப்ப இவ்வளவு கொலாப்ஸ் இருக்கும் பொழுது அதை கார்டியலா டீல் பண்றது வந்து ஒரு பார்ட்டி. நீங்க சொல்றத பார்த்தா போஸ்ட் எலெக்ஷன் அலையன்ஸே வந்து இந்தியாவில் நடந்ததே இல்லையா? கூட்டணி வந்து என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ எலெக்ஷன் அலையன்ஸ், போஸ்ட் எலெக்ஷன் அலையன்ஸ். இல்ல தமிழ்நாட்டுல நான் எனக்கு தெரிஞ்சது நான் பார்த்தேன். தமிழ்நாட்டுல வந்து இட் cannot be ஒரு ஐசோலேட்டடா. இன்னைக்கு இருக்கிற தேசிய அரசியல்ல வந்து ப்ரீ போல் அலையன்ஸ், போஸ்ட் போல் அலையன்ஸ். எலெக்ஷனுக்கு முன்னால ஒரு அலையன்ஸ் வந்து வைக்கிறோம். இப்ப நீங்க வந்து நிதிஷ்குமார் என்ன பண்ணாரு, நிதிஷ்குமாரும் தேஜஸ்வி யாதவும் எப்படி ஒன்னா இருந்து எலெக்ஷன் நடத்தினாங்க. அதற்கு பிறகு வந்து எப்படி வந்து அங்க வந்து நிதிஷ்குமார் எப்படி அவர் என்னென்ன பண்ணுவார் அப்படின்றத நீங்க அகில இந்திய அரசியல்ல நீங்க எடுத்துங்க. ஓகே, நீங்க பாஜகவுடைய கூட்டணி வச்சிருந்த கட்சிகள், நவீன் பட்நாயக்கோட கூட்டணி வச்சிருந்த விஷயங்கள், இதெல்லாம் வந்து தேசிய இது வந்து ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில பெரிய பொறுப்பேற்ற சந்திரபாபு நாயுடு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாநிலத்தினுடைய ஒரு சூழ்நிலை, அங்க அவங்களுக்கு இருக்கிற தேவை, அவங்க கட்சிக்கு இருக்கிற நெருக்கடிலாம் இருக்கு. அதுல வந்து காங்கிரஸ் கட்சிக்கு 2-3 கோணங்கள்ல நாங்க அந்த பிரச்சனையை அணுகிறோம். முதல்ல வந்து எங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸுக்கு எது நல்லது, அது வந்து எங்களுடைய முதல் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. 2வது பாயிண்ட் ஆஃப் வியூ தமிழ்நாட்டுக்கு எது நல்லது, அது 2வது பாயிண்ட் ஆஃப் வியூ. 3வது நாட்டினுடைய நலனுக்கு எது நல்லது. இந்த 3 கோணத்தையும் பார்த்து தான் நாங்க வந்து ஒரு டெசிஷனை வந்து எடுக்கிறோம். காங்கிரஸ் கட்சியுடைய நலன் என்ன? காங்கிரஸ் கட்சி வந்து நீண்ட நாட்களாக அதிகாரத்தில் ஆட்சியில பங்கு பெறுவதற்கு இவற்றையும் கேட்டு பார்த்தோமே. நான் வந்து 2006-11 வந்து ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்ல தான் திமுக இருக்கும்போது வெளியே இருந்து தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணோம். 5 வருஷம் சப்போர்ட் பண்ணோம். 95 பேர் தான் இருந்தாங்க, நாங்க 35 பேர் இருந்தோம். அப்ப மிஸ் பண்ணிட்டீங்களா? அதுக்கல்ல, அதெல்லாம் மிஸ் பண்ணதும் மிஸ் பண்ணாது. அன்னைக்கு ஆதரிசம் இல்லையா, அன்னைக்கு வந்து அவங்க கூப்பிடல, ஒரு வாய்ப்பு. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எல்லாருமே ஒரு கூட்டணியில நாங்க டிராவல் பண்ணோம். அது பாமகவோ காங்கிரஸோ, நாங்க எல்லாருமே கலைஞர் முதல்வராக ஆகணும்னு சொல்லி நாங்க பிரச்சாரம் பண்ணோம். அதுல திமுக வேற கட்சியே வேண்டாமாங்க, எல்லாருமே கரைச்சிட்டு திமுக ஆயிரலாமே. இப்ப எங்க டூவோபோலி விழணும் தமிழ்நாட்டுல, இந்த டூவோபோலி திமுக அதிமுக இந்த 2 கட்சிகள் விழணும்ன்றது அவசியம். நிச்சயமாக எதிர்பார்த்து இருந்தீங்களா? இல்ல, எதிர்பார்க்கல. நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு வந்து விஜயினுடைய இது வந்து அதை சாத்தியமாக்கி கொடுத்துருக்குது. இன்னைக்கு அவங்களுக்கெல்லாம் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுல வந்து இப்ப நீங்க வந்து சண்முகம்,
சிபிஐ உடைய வீரபாண்டி அவங்க எல்லாரும் நீங்கள் பேசுனதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் ஒன்று ஒரு சீனியர் மினிஸ்டர் கூப்பிட்டு என்ன பேசுகிறாரு, தமிழ்நாட்டில் ஒன்று நாங்கள் ஆளணும் இல்லைன்னா அவங்க ஆளணும், அதுதான் தமிழ்நாட்டு அரசியல். ஸோ நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம், திமுகவும் அதிமுகவும் சேர்ந்துக்கவும், நீங்கள் அதை சப்போர்ட் பண்ணணும். அப்பொழுதுதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவங்க அது வந்து நாங்கள் கேட்காம சொல்ல முடியாதுங்க, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அதில் உடன்பாடு இல்லை. இப்போ உடனே என்ன செய்கிறாங்க, அதை கவுண்டர் பண்ணுறதுக்காக வேண்டி திருமாவளவனை வந்து முதலமைச்சராக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. திருமாவளவன் ப்ரொஜெக்ட் பண்ணுறத வந்து பழனிசாமி வந்து ஏற்றுக்கல. சரி, இது வந்து மற்ற தலைவர்கள் எல்லாருமே சொல்றாங்க, இன்னும் டிஎம்கே சுப்ரீம் அந்த தலைவர்கள் யாரும் இதை பத்தி பேசல. பட் நீங்க சொல்ற மாதிரி மற்ற எல்லாரும் பேசுறாங்க, இந்த டாக் அப்படின்றது இருந்திருக்குன்றது உண்மைதான், இன்னும் அவங்க அதை அபிஷியலா சொல்லல. நான் சொல்றேன் இல்லை, அதுக்கு அதாவது நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி வந்து டெஸ்பரேட்டா பவருக்கு இருக்காங்க அப்படின்னு தோணுது. அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப அந்த பவர் இல்ல, அவங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து இறைவன் கொடுத்த வரம்னு சொல்றாங்கல்ல, இது இறைவன், அது ஒரு கோயில்ல பரம்பரை தர்மகர்த்தா, பரம்பரை ட்ரஸ்டி, அந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டை வந்து எங்களுக்கு தான் நாங்க ஆட்சி பண்ணணும் இல்லைன்னா அவங்க ஆட்சி பண்ணணும், இதை போன்ற ஒரு மனநிலை அவங்களுக்கு இருக்கு. அது சரியான மனநிலை அல்ல. இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு ஜெனரேஷன் முடிஞ்சு அடுத்த ஜெனரேஷன் ஷிஃப்ட் ஆயிருக்கு. எல்லாமே மாறி போச்சு. பார்வை, நடத்தை, வெளியிடுகிற முறை, கொண்டாடுகிற விதம் எல்லாமே மாறி போய் அது ஒரு புதிய ஜெனரேஷன் வந்து வந்திருக்கு. ஸோ இதை ஏற்றுக்கொள்ளுங்க, allow them to play. ஆனா என்ன சொல்லி வெற்றி பெறாங்க, எதை பேசி வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்றது எல்லாமே ஒரு கேள்வி இல்ல. திடீர்னு ஒருத்தர் வந்து வெற்றி பெறாரு அப்படின்னா அவர் என்ன பேசியிருக்காரு, எதனால மக்கள் வந்து அவரை சூஸ் பண்ணியிருக்காங்க, எதனால தாவேக்காவுக்கு இத்தனை என்னன்னா ஒரு மெஜாரிட்டியும் கொடுக்கல, மக்கள் அதிக நம்பர்ஸை கொடுத்துருக்காங்க, மெஜாரிட்டியை கொடுக்கல. மெஜாரிட்டி கொடுக்காத காரணம் வேற ஒன்றும் இல்லை சார், அவர் பல இடங்களுக்கு அவர் போகலை. உண்மை, நான் இன்னைக்கு தான் அதை நான் ஸ்டடி பண்ணி தான் சொல்றேன். தென் மாவட்டங்களுக்கு மட்டும் கூட 4 தடவை போயிருந்திருப்பாரே, ஆனால் இந்த ரிசல்ட்டே வேற மாதிரி இருந்திருக்கும். நீங்க எங்கெல்லாம் அவர் கேம்பெயினுக்கு போகலையோ அங்கதான் வந்து இந்த வெற்றி வந்திருக்கு. அவர் கேம்பெயின் போன இடத்துலலாம் அவருக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் இருந்திருக்கு. ஸோ அதில் தான் அவர் வந்து அந்த கேம்பெயினை ஒழுங்காக பண்ண முடியல, வந்து அளவு கடந்த கூட்டம், அதை முறையாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரக்சர் அவங்ககிட்ட அன்னைக்கு இல்லை. ஸோ பார்ட்டி வந்து எல்லாரும் கேண்டிடேட் ஆகிட்டாங்க, அவருடைய லெப்டினன்ட்ஸ் எல்லாரும் வந்து வேறு இந்த எலெக்ஷன் ப்ரே. ஸோ த எலெக்ஷன் வாஸ் நாட் மேனேஜ்டு பை தம் ப்ராப்பர்லி. ஸோ என்ன பண்ணாங்கன்னா, மக்களே அதை கையில் எடுத்து பீப்புள் டுக் இட் இன் தேர் ஹேண்ட்ஸ் அண்ட் மேனேஜ் இட் ஃபார் டிவிகே. அதில் தான் காசுலாம் அடிபட்டுது சார். சார் எலெக்ஷன் தான் நம்ம இது வரைக்கும் நம்ம எது ஸ்ட்ரென்த்னு நினைச்சோம், பணம் தானே முதல் ஸ்ட்ரென்த். பணம் சாதி வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. அது ரெண்டையும் அடிச்சு நொறுக்கிட்டார்ல விஜயினுடைய வெற்றி வந்து, அதுதான் அது வந்து பெரிய மெசேஜ். இது வந்து ஜனநாயகத்தில் வந்து மீண்டும் ஒரு நம்பிக்கையை கீட்ட கொடுக்குது. உண்மையிலே நான்லாம் கூட வந்து 2 எலெக்ஷனை 3 எலெக்ஷனா டிடன்ட் வாண்ட் டு கண்டெஸ்ட். ஏன்னா ஒரு அசம்பிளி எலெக்ஷனுக்கு வந்து 15 கோடி 20 கோடி 25 கோடின்னா என்ன செய்யறது? திரும்ப சாதியை பொறுத்த வரைக்கும் என்னோட பார்வையில அது ஒரு ரோலை பிளே பண்ணிருக்கு. பட் மக்கள் தேர்வு செஞ்சது விஜயனுடைய முகத்திற்காக தான். இன்னும் ஒரு முக்கியமான கோணத்தை வந்து நம்ம எல்லாரும் மக்கள் மத்தியில அது வந்து எலெக்ஷன் முடிஞ்ச பிறகுதான் தெரிஞ்சது. யாரை கேட்டாலும் வந்து நாங்கெல்லாம் எங்க வீட்டில் எல்லாருமே விசிலுக்கு போட்டாங்க, சின்ன பசங்க தான் போடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். சீனியர் சிட்டிசன்ஸ் 65 வயசு 70 வயசு பெரிய கவர்மெண்ட் ஸ்டாஃப், காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ், டாக்டர்ஸ், இன்ஜினியர், இவங்கெல்லாம் இப்போ என்னையா போடுங்க சார், ஒரு மாற்றம் வேணும் சார், ஒரு சேஞ்ச் வேணும் சார். இது ரொம்ப டிஸ்கஸ்டடாக இருக்கு. என்ன அப்படின்னு சைலண்ட் கரண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கிற கரப்ஷன் இருக்கு பாருங்க, அது வந்து ரொம்ப நாளா வந்து நாங்கள் எல்லாரும் நான் இஷ்யூவே ஆகிட்டோம். இப்போ அதை நாங்கள் யாருமே பேசல. கரப்ஷன் வந்து இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். எங்கேயுமே வந்து எதுவுமே ஒளிவு மறைவு இல்லை, ஜனங்களுக்கும் தெரியும், ஊடகத்துக்கு தெரியும், எதிர்கட்சிகளுக்கு தெரியும். ஆனால் யாருமே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, கரப்ஷன் இஸ் நாட் அன் இஷ்யூ அப்படிங்கிற மனநிலைக்கு நம்ம வந்துட்டோம். ஆனால் பொது ஜனங்கள் வரல. அவங்க வந்து இந்த சிஸ்டத்தை மாத்துறதுக்கு யாராவது ஒருத்தர் வரமாட்டாரா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அவங்க வச்சிருக்கிற நம்பிக்கை தான் இவருக்கு கிடைச்ச பெரிய ஆதரவு. இது வந்து நீங்க சினிமா கினிமாலாம் சொல்றதெல்லாம் அவங்க வந்து நாமே ஏமாற்றி கொள்வது. நான் முதலே சொன்னேன், எலெக்ஷன் முடிஞ்ச உடனே எல்லாரும் ஒரு ஆத்ம பரிசோதனை பண்ணணும், விஜய் ஜெயிச்சிட்டார்னா அப்படின்னு ஒரு இன்டர்வியூல நான் சொல்லியிருந்தேன். ஒருவேளை எல்லாரும் சொல்ற மாதிரி ஜெயிச்சிட்டார்னா எல்லா கட்சியும் அது என்ன ஆத்ம பரிசோதனைனா, இந்த சிஸ்டத்தை வந்து நம்ம எல்லாருமே மிஸ் பண்ணிட்டோம். அது வந்து இன்னைக்கு வந்து நீங்க சாதாரண ஒரு ஆளை பார்த்தீங்கன்னா இஸ் ஹாப்பி. நான் வந்து பிளானிங் பெர்மிஷன் கொடுத்தேங்க சிஎம்டிஏல, நான் கொடுத்துட்டு நான் வந்து அலைஞ்சேன். அவ்வளோ கேட்டாங்க, இவ்வளோ கேட்டாங்க, இத்தனை லட்சம் வேணும்னாங்க, அத்தனை லட்சம் வேணும்னாங்க. நேற்று பாருங்க வீடு தேடி கவரில் வந்துருச்சுங்க பெர்மிஷன். 450 இன்ஜினியர்ஸ். ஏன்னா அதுக்கு முன்னால் பார்த்துருக்கோம், அப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ எல்லா ஆட்சியிலையும் நடந்திருக்கு. நான் அந்த ஒரு ஆட்சியை நான் குறிப்பிட்டு சொல்லலை.
எந்த அப்பாயின்மெண்ட்டும் அது எந்த துறையாக இருந்தாலும் அது வந்து எதுவுமே இது இல்லாமல் நடந்ததாக எனக்கு நான் நாலேஜ் வந்த அளவுக்கு தெரியல. 300-400 இன்ஜினியர்ஸுக்கு வந்து அப்படியே கையில் ஆர்டர் அடிச்சு கொடுத்து ஒரு பீஸா, அதெல்லாம் வந்து ஜனங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம். இது வந்து இதை மட்டும் அவர் உறுதி பண்ணிட்டாருன்னு வச்சுங்க, எந்த கொம்பனாலையும் வீழ்த்த முடியாதுன்னு நேற்று சொல்லியிருந்தீங்க. நேற்று நான் ஒன்றும் சொல்றேன், இதை மட்டும் அவர் பண்ணிட்டாருன்னா எவ்வரிபடி, அதாவது நமக்கு பிடிக்கதோ பிடிக்கலையோ சரிங்க, இந்த கவர்மெண்ட் 5 வருஷம் நடக்கட்டும். ஸோ தட் இந்த டாக்ஸிக், இந்த கரப்ஷன் என்னும் டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் இருக்குல்ல, அது சிஸ்டத்துல வெளியே. நீங்க சொல்றது எனக்கு 2014 காங்கிரஸ் வீழ்த்தப்பட்டது அப்படின்றது ஆன்டி கரப்ஷன் மூவ்மெண்ட். ஆமா, அது ஒரு முக்கியமான. ஆமா, அது எல்லாமே நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? ஆன்டி கரப்ஷன் அன்னைக்கு வந்து மோடியினுடைய வெற்றி, ஆன்டி கரப்ஷன் மூவ்மெண்ட் நடக்குது. அதுக்கப்புறம் மோடி ஆட்சிக்கு வராரு. ஆட்சிக்கு வந்த அப்புறம் இந்தியா வந்து பொலிவாயிடுச்சு, இந்தியா மாறிடுச்சு அப்படின்னு அப்போ ஒரு நிறைய பேசினாங்க. பாருங்க, மோடி வந்துட்டாருன்னா முடிஞ்சிடும். குஜராத்ல ஒரு மாடலை பண்ணியிருக்காரு, இப்போ இந்தியாவே மாத்த போறாரு. மோடி உள்ள வந்தோன்னா இது ஒளிஞ்சிருச்சு அது ஒளிஞ்சிருச்சுன்னு அப்போ பேசின மாதிரியே இருக்கு இப்ப நீங்க சொல்றது. அது வந்து ஒரு ஃபால்ஸ் நரேட்டிவ். எது? அந்த அந்த அண்ணா ஹசாரே மூவ்மெண்ட் இருக்கு, அந்த அண்ணா சரி, இப்போ நீங்க சொல்றது ரெண்டுமே இல்ல, அது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அண்ணா ஹசாரே டிட் கம் டு பவர். அண்ணா ஹசாரே பிரதமராக இல்ல, அண்ணா ஹசாரே வந்து ஒரு முகமுடி தான். அரவிந்த் கெஜ்ரிவால் ஆனா சிஎம் ஆனாரு, அவருடைய ஆதரவு. அரவிந்த் கெஜ்ரிவால் தான் அவங்க கவர்னர் ஆனாங்க, அந்த அம்மா ஆனாங்க. மோடி அது வந்து RSS ஸ்டேஜ் மேனேஜர் ஷோ. அதை வந்து பிரசாந்த் பூஷனை ஒத்துக்கிட்டார. அந்த மூமெண்ட்டை முதல்ல ஆரம்பிச்ச பிரசாந்த் பூஷனை அண்ணா ஹசாரே வந்து RSS இயக்கத்தால் டிசைன் பண்ணி அந்த மீடியா கவரேஜ் எல்லாமே அவங்களே வந்து ஸ்பெண்ட் பண்ணி அந்த ஸ்டேஜுக்கு முதற்கொண்டு ஃபண்ட் பண்ணது எல்லாமே அவங்க தான். அதை வந்து மன்மோகன் சிங் அரசு கவர்மெண்ட்ல வந்து இல்லாத அந்த கேஸ் எதுவுமே கன்விக்டட் ஆக்கா. இப்ப நீங்க சொல்றதும் அதே மாதிரி தானே சார் இருக்கு. எங்க அது கரப்ஷன் இருந்துச்சு. நான் என்ன சொல்றேன், விஜய் வந்தோட கரப்ஷன் ஒழிஞ்சுச்சுன்னா 40 நாள் ஆகுது. ரொம்ப எளிமையான விஷயம் அப்படின்றது, இன்னொரு பார்ட்டி கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அதிகார வர்க்கம் அப்படின்றது மாற்றப்படல. அங்க இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப்ல இருக்கக்கூடிய அபிஷியல்ஸ், IAS எல்லாருமே அப்படியே தான் இருக்காங்க. இவங்களை மீறி ஒரு லஞ்சம் நடக்குது, ஊழல் நடக்குது அப்படின்னா அதை நம்ம இப்போ ஒரு அரசியல்வாதி தனியா வாங்குவாரு, அவர் ஏதோ ஒன்று பண்ணுவாரு. இவங்களுக்குள்ளேயும் இந்த கரப்ஷன் அப்படின்றது சிஸ்டம்குள்ள புறையோடி இருக்கக்கூடிய விஷயம். இப்போ இந்த வீட்டுக்கு புதுசா ஒருத்தர் குடி வந்துட்டாரு, வீடே மாறிடுச்சு, எல்லாமே தலைகளா மாறிடுச்சு நீங்க சொல்றது அப்படின்றது உங்க மினிஸ்டருமே சொல்றாரு. தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் விஸ்வநாதன் வந்து எங்க துறையில ஒரு ஊழல் கூட கிடையாது, நாங்க 2 பேரும் மினிஸ்டரா இருக்கோம், ஊழல் இல்ல அப்படின்றது திரும்ப புஷ் பண்ணி நீங்க சொல்றது ஒரு நான் இஷ்யூவா நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். பட் அது ஆக்சுவலா இருந்திருக்கு, அதை வந்து ஒழிக்கிறாங்க அப்படின்றத நீங்க சொல்றீங்க. எனக்கு இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. மோடி பிரதமரானவன தமிழ்நாடு இந்தியா முழுக்க லஞ்சம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றதும், அல்லது விஜய் வந்தோடனே தமிழ்நாடு முழுக்க வேற ஒன்னா மாறிடுச்சுன்றதும் எனக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. நீங்க அதுல உள்ள ஃபைன் டிஸ்டிங்ஷன். மோடியோ பாஜகவோ அன்னைக்கு வந்து அந்த ஊழல் விஷயத்தை பற்றி நிறைய பேசல. அவங்க அந்த ஊழல் எதிர்ப்பு இயக்கங்கிறத இவங்களை வச்சுதான் நடத்தினாங்க. ஆனால் இங்க வந்து இந்த சீஃப் மினிஸ்டர் ஹிம்செல்ஃப், அதில் நான் எதுக்காக வேண்டி நான் நம்புறேன், எதுக்காக வேண்டி இந்த மூமெண்ட் வந்து வெற்றி அடைய வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் இந்த சிஸ்டம் வந்து அந்த சிஸ்டத்தில் இருக்கிற அதே அஃபிஷியல்ஸ் தான் இருக்கிறாங்க. அதை நீங்க சொன்னதா ஐ டோட்டலி அக்ரி. பட் ஆனா என்னன்னா, முன்னால வந்து என்ன சொல்லி வாங்குவாங்க, பார்ட்டி ஃபண்ட் சொல்றீங்களா? இல்ல, பதில் இது சட்டமன்றத்துல கேட்டாங்க, சொல்லப்படல. அதுக்கான எந்த பார்ட்டியும் சொல்லல, எதுவும் சொல்லல. இல்ல பொதுவா சொன்னாங்க. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே தம்பி. நீங்க பில்டர்ஸ போய் கேளுங்க. நீங்க வந்து இந்த 4 பேர் தானே நமக்கு டாஸ்மாக் சப்ளையர்ஸ். ஏன் ஒய் யூ நாட் ஓபன் இட் டு அதர் காம்படிட்டர்ஸ் இந்த சேம் ஃபீல்டு? இப்போ இன்னைக்கு இந்தியா பூரா எவ்வளவோ பேர் வந்து இன்னைக்கு டிஸ்டிலரிஸ் வச்சிருக்காங்க. ஆனா நான் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சார் இப்போ ஆதவ் அர்ஜுனா ஒரு லாட்டரி ஃபேமிலில இருந்து வராரு. அவரு ஒரு முக்கியமான ஒரு சிஎம்க்கு அடுத்து கூட நம்ம சொல்லலாம் பவர்ஃபுல்லான நபராக அந்த கட்சியில இருக்காரு, ஆட்சியிலையும் இருக்காங்க. புசி ஆனந்த் வந்து அவருடைய ரசிகர் மன்ற தலைவர். ரசிகர் மன்றமே எப்படி ஆப்ரேட் ஆகும்ன்றது தெரியும். ஒரு 200 ரூபாய் டிக்கெட்டை 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய் வைக்கிறது தான் ரசிகர் மன்றம். பெரும்பான்மையான நீங்க அமைச்சர்களா இருக்கவங்களும் பாதி பேர் அவங்க தான். இப்போ காங்கிரஸ் கட்சியில இருந்து இப்போ ஊழல் ஒழிக்கிறதுக்காக நிறைய தியாகிகள் இருப்பாங்க. காங்கிரஸ் கட்சியிலேயே ஒரு காந்தியன் பிரின்சிபலை ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள் அவங்க ஆட்சிக்கு வராங்க. கொள்கையா வாழ்றவங்க ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து வராங்க, அவங்க ஊழல் பண்ணாம இருக்காங்கன்னு சொன்னா அதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அந்த மாதிரி வேல்யூஸ் இருக்கிற மாதிரியே தெரியல எதுவுமே பார்க்கும் பொழுது. நீங்க பார்க்கும்போது ஏன் தெரியலன்னு சொல்றீங்க, நடக்கத்தானே செய்யுது. இப்போ இன்னைக்கு வந்து இப்போ நீங்க சிஎம்டியில் நீங்க போய் ஒரு அப்ளிகேஷனை கொடுத்து பாருங்க. நீங்க வந்து டாஸ்மாக்கு எப்படி சரக்கு கொள்முதல் பண்றதுன்னு பாருங்க. ஹைவேஸ் PWD கான்ட்ராக்ட்ஸ் வந்து எப்படி கொடுக்குறாங்கன்னு பாருங்க. ஏன் வந்து கார்பரேஷன்ல இத்தனை பெரிய டெண்டர்ஸ் எல்லாம் வந்து கேன்சல் பண்றாங்க. எலக்ட்ரிசிட்டி போர்டில் ஏன் இவ்வளோ பிளேஸ் பண்ண ஆர்டர்ஸ் எல்லாம் ஏன் வந்து கேன்சல் பண்ணுறாங்க. அதிலெல்லாம் என்ன வந்து முறைகேடு. இந்த டெண்டர் இப்போ நம்ம வந்து இப்போ இந்த அறப்போர் இயக்கம்னு ஒன்று இருக்குதுல்ல, அந்த மாதிரி ஒரு 2-3 ஏஜென்சி வந்துட்டாலே இதை ஸ்ட்ரீம்லைன் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். நான் முதல்ல இதை நெகட்டிவிட்டியோட நான் அப்ரோச் பண்ண விரும்பலை.
நான் இது அரசியலாவே நான் பார்க்க விரும்பல. இன்னைக்கு வந்து அவர் சிஎம், அவர் வந்து வில்லிங்கா இருக்காரு, அவர் வில்லிங்கா இருக்காரு. அவர் வந்து எனக்கு நான் வாங்க மாட்டேன், எனக்கு தேவையில்லை. அதுக்கு முன்னால நீங்க மற்ற சரித்திரத்தெல்லாம் நீங்க அவர் கூட இருக்கிற அதை வந்து நேற்று அன்னைக்கு அமைச்சர் என்னை பார்க்க வந்தாரு விஸ்வநாதன், அவர்கிட்ட வந்து நான் கேட்டேன். அவர் தான் சொன்னாரு, ரொம்ப தெளிவா மந்திரிகள் எல்லாரையும் கூப்பிட்டு யாரும் எந்த ஊழல் புகாரில் சிக்கினாலும் நான் அதை தாங்கவே மாட்டேன். எனக்கு என்னுடைய கவர்மெண்ட்னுடைய ஒரே யூனிக் யூஎஸ்பி, ஒரே யூனிக் செல்லிங் பாயிண்ட் வந்து கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட் தான். அதை வந்து நான் வந்து கொடுத்தே தீர்வேன். அதை கொடுக்க முடியலன்னா எனக்கு வந்து அது இட்ஸ் எ ஃபெயிலியர் ஃபார் பர்சனல் ஃபெயிலியர். அதனால எல்லா அமைச்சர்களும் வந்து அங்க சொல்லித்தானே வாங்கணும், பார்ட்டி ஃபண்ட் சொல்லி தான் வாங்கணுமா? நம்ம இல்லை எப்படி வாங்க முடியும்? உங்களுக்கு யார் கொடுப்பா? உங்களுக்கு அதிகாரி வாங்கிட முடியுமா? ஒரு அதிகாரி சில்லற கரப்ஷன் எங்கேயும் இருக்குங்க. ஒரு மக்கள் இப்ப எனக்குமே சில்லற கரப்ஷன் பத்தி தான் தெரியும். நீங்க சொல்ற இந்த அந்த அளவுக்கு எனக்குமே சார் உங்க எங்க கரப்ஷனா போஸ்டிங்ல தான் ஆரம்பிக்கும். ஒரு சப் ரெஜிஸ்ட்ரார் இருக்காருன்னா ஒரு சின்ன கிராமத்துல போய் ஒரு சப் ரெஜிஸ்ட்ராரை அதே சப் ரெஜிஸ்ட்ராரை போஸ்ட் பண்றாங்க. ஒரு சின்ன கிராமத்துல ஒரு சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்குன்னு வச்சுங்க, ஒரு தாலுக் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல, அங்கேயும் அதே சப் ரெஜிஸ்ட்ரார் தான். அண்ணா நகர்லயும் அதே சப் ரெஜிஸ்ட்ரார் தான். ஏரியாவை பொறுத்து, அந்த ஏரியாவை பொறுத்து அந்த போஸ்டிங். அண்ணா நகருக்கு வந்து வர்ற சப் ரெஜிஸ்ட்ராருக்கு அவருக்கு வந்து இந்த இடத்துக்கு வரணும்னா அவர் இவ்வளவு செலவு பண்ணி தான் வரணும். அப்படி வரணும்னா அது யாரு வந்து கலெக்ஷன் பாயிண்ட் எங்க? இது வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இருக்கு. இப்ப நீங்க ஹைவேஸ் எடுத்துங்களேன், ஹைவேஸ்ல வந்து நிறைய விங்ஸ் இருக்கு. மோசமான ஒரு கவர்மெண்ட்டை இத்தனை நாள் நீங்க எங்க மேல திணிச்சிட்டு இருந்தீங்களா? அதைத்தான் நான் சொல்றேன், நான் இஷ்யூ ஆயிட்டுதுன்னு சொன்னேன். நான் மட்டும் இல்ல சார், நீங்களும் சேர்ந்து தானே. உங்க ஊடகத்துக்கு யாரும் தெரியாதா? உங்க மீடியால ஒருத்தருக்குமே தெரியாதா? அதை ரைஸ் பண்ணும்போது வர இஷ்யூ பேசிட்டு என்ன பேசுனீங்க? இதை வந்து ஒரு இயக்கமா நடத்தணுங்கிற முடிவுக்கு யாருமே வரல. நான் உங்களை வந்து குற்றம் சொல்லிட்டு நான் தப்பிக்க விரும்பல. பொதுவா எல்லாருமே வந்து தமிழ்நாட்டில் வந்து we have decided, நம்ம ஒரு மனநிலைக்கு நம்ம எல்லாரும் பழகிட்டோம். இதை வந்து நம்ம ஒன்றும் செய்ய முடியாதுங்க. எல்லாரும் வந்து கொடுக்குறவங்களும் வந்து இதை கொடுத்து தான் ஆகணும். அதுக்கு மென்டலாவே ப்ரிப்பேர்ட். அதாவது இப்போ நீங்க ஒரு பில்டிங் பிளான் ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த காஸ்டையும் சேர்த்து தான் ப்ரிப்பேர் பண்றாங்க. ஓகே, அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கிற ஊழல் அப்படின்றத நார்மலைஸ் ஆயிடுச்சா, நம்ம ஏத்துக்கிட்டோம்ன்றது ஓகே. அந்த பிரச்சனையை இன்னைக்கு அவர் கையாளுறாரு. அதுல ரெண்டாவது அரசியல் கட்சியில கேட்டீங்கன்னா, நீங்க ஏன் ஃபண்ட் கலெக்ட் பண்றீங்க? எங்க எலெக்ஷனுக்கு யார் செலவு பண்ணுவா? ஹூ வில் ஸ்பெண்ட் ஃபார் த எலெக்ஷன்? ஓட்டுக்கு பணம் கொடுக்கணும்ல. இதெல்லாம் தானே வந்துச்சு. அப்போ இன்னைக்கு என்ன மொத்தமாவே அடிபடும்ன்றீங்க. இந்த மொத்த சர்க்கிளுமே அந்த சர்க்கிள்ல ஆக்சிஸே அடிச்சிருக்கு. சோ பணம் வாங்கிட்டு மாத்தி ஓட்டு போட்டாங்களா? அந்த தடவை யாரும் பணம் கொடுக்கலன்னு சொல்ல முடியாதுல்ல. நேத்தே ஒரு அமைச்சர் வந்து சொல்லியிருக்காப்ல, மக்கள் தான் ஒரு பெரிய ஊழலை செஞ்சிருக்காங்க, பணத்தை வாங்கிட்டு வாரத்துக்கு ஓட்டு போட்டீங்க நீங்க. அது ஊழல். அது நீ கொடுத்தது, நீ எந்த பணத்தை கொடுத்த? அதான விஜய் சொன்னாரு, நீ வாங்கிக்காது ஓமனம் தான் சொல்லிவிட்டாருல. அவரே பிரச்சாரம் தப்ப சொன்னாரு, நீங்க காசுலாம் கொடுத்தா வாங்கிக்கோங்க, வாங்கிட்டு ஓட்டு போடுங்க. சோ அந்த இது வந்து இனிமேல் வந்து யாருக்கும் அந்த தைரியம் வந்து வராது. இன்னொரு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்க ஊழல்லாம் நீங்க சொல்றீங்க, நம்ம கண்ணு முன்னாடியே பாக்குறோம். தமிழ்நாட்டுல இதுவும் ஒரு புதிய மரபா தான் இது பார்க்கப்படுது. டிவிகேக்கு நீங்க ஆதரவு கொடுக்கறது மக்களினுடைய மேண்டேட்டை மதிக்கிறது அப்படின்றதுதான் அதனுடைய சாராம்சம். அது சிபிஐ, சிபிஎம், காங்கிரஸ் எல்லாருமே சொன்னது. மக்கள் சிங்கிள் மெஜாரிட்டியா டிவிகே செலக்ட் பண்ணிருக்காங்க, நம்ம ஆதரவு கொடுக்கறது ஜனநாயக கடமை அப்படின்றத தெரிவிச்சிருந்தீங்க. மக்களுடைய மேண்டேட்டை மீறி பல எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்றதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 4 எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணியிருந்தாங்க. அடுத்து இப்போ விஜயபாஸ்கர் ரிசைன் பண்றாரு, திரு எம்ஆர் விஜயபாஸ்கர் அவரும் ரிசைன் பண்ணிட்டாரு. 2 பேரும் ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல முக்கியமான போர்ட்ஃபோலியோவை ஹேண்டில் பண்ண 2 மினிஸ்டர், கரப்ஷன் சார்ஜஸ் இருக்கக்கூடிய 2 மினிஸ்டர். இவர்கள் வந்து தாவேக்கால இணையலாம் அப்படின்ற கருத்தும் சொல்லப்படுது. ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி சார்பில் போட்டிட்ட 4 எம்எல்ஏக்கள் தாவேக்கால சேர்ந்துட்டாங்க. இதெல்லாம் ஊழல்ல வருமா? இதை எப்படி பார்க்கலாம்? மக்களுடைய மேண்டேட் என்ன ஆச்சு? நடக்கிறது என்ன தமிழ்நாட்டுல? அந்த கட்சி எப்படி ஆதரிக்கலாம்? இட் இஸ் மோர் வந்து ரிலீவ் ஆயிட்டு சட்டமன்றத்துல தலைமைச் செயலகத்திலே வந்து கட்சியில ஜாயின் பண்றாங்க. இதெல்லாம் வந்து என்ன மாதிரியான? அதாவது இது அதிமுகவுக்குள்ள இன்னைக்கு நடக்கிற ஒரு இம்ப்ளாஷன். அந்த அண்ணாக்கும் தாவேக்காவுக்கும் தொடர்பு இல்ல, அது இயற்கையானது. அதாவது ஒரு தேர்தல் தோல்வியை தாங்கக்கூடிய சக்தி வந்து அதிமுகவுக்கு இல்ல. அதிமுகவுடைய மெயின் ஆக்சிஸ் என்ன? ஒரு கட்சியினுடைய மெயின் ஆக்சிஸ் வந்து என்ன? ஒன்னு வந்து லீடர்ஷிப், இன்னொன்னு வந்து கொள்கை. இந்த ரெண்டும் வந்து ஸ்ட்ராங்கா இல்லைன்னு வச்சுங்க, அந்த கட்சி வந்து ஒரு தோல்வியை கூட தாங்க முடியாது. இன்னைக்கு வந்து காங்கிரஸுக்கு வந்து பல தோல்விகள் வந்திருக்கு. அந்த ஸ்ட்ரக்சர் வந்து காங்கிரஸ் மெயின்டைன் பண்ணும், அதனுடைய கொள்கை, அதனுடைய லீடர்ஷிப். பலர் பாஜக ஜாயின் பண்ணிருக்காங்க, அது ஒரு விஷயம். ஆனா இந்த கோர் இன்னைக்கு அதிமுகவுக்கு வந்திருக்கிறது வந்து எக்ஸிஸ்டன்சியல் கிரைசிஸ்.
அதை மிஸ்யூஸ் பண்ணி அந்த பார்ட்டி இன்னொரு பார்ட்டியை வந்து அதை உடைக்கிறாங்க அப்படின்னு உடைக்கிறாங்கன்னு நீங்க எப்படி நான் என்ன சொல்றேன், என்னைக்குமே நாங்க தான் அடுத்த அதிமுகன்னு சொல்றாங்க. உண்மையான எம்ஜிஆர் கட்சி நாங்க தான், உண்மையான ஜெயலலிதாவுடைய கட்சி நாங்க தான் அமைச்சர் ஆதவர்ஜுனா சொல்றாரு. ஆமா, கட்சியோட இணைப்பு விழால பாஜக போது அது ஒரு மாதிரி எம்ஜிஆரை வந்து கொண்டாடாத கட்சி தமிழ்நாட்டுல இருந்துங்க. எல்லாரும் தான் எம்ஜிஆரை கொண்டாடாத கட்சி யார் இருந்தா? எம்ஜிஆர் காமராஜர் எல்லாருமே கொண்டாடுவாங்க. ஆனா அதிமுக நாங்க தான், எல்லாரும் நாங்க தான் யாரும் கிளைம் பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு வந்து ஒரு கட்சி கரையுது, ஒரு கட்சி கண் காணும் போது கரைந்து போகுது. அப்ப அந்த கட்சியில இருந்து வர்றவங்களை வந்து தங்க கட்சிக்கு எடுத்துக்கிறதுல வந்து எல்லா கட்சியும் துட்டித்தானே செய்யும். நீங்க வந்து அதை திமுக ஆசைப்படலையா? ஒரு ஜனநாயக படுகொலை சொல்லி கொடுத்தது காங்கிரஸ் தானே எங்களுக்கு. திமுக சேர்க்கலையா சார்? இப்போ சிவசேனா உடைக்கிறாங்க, என்சிபியை உடைக்கிறாங்க, திரிணாமுல் காங்கிரஸ். அந்த கட்சியினுடைய தலைவர்கள் பாஜகவுக்கு போகும் பொழுது இது ஒரு ஜனநாயக படுகொலை, ஒரு கட்சியில மக்கள் தேர்வு செய்யறாங்க, மக்களுடைய தீர்ப்பை நீங்க முட்டாளாக்குறீங்க, அவங்களை எப்படி நீங்க பாஜக சேர்த்துக்கலாம், இதுதான் ஜனநாயகமான காங்கிரஸ் ராகுல் காந்தி தான் பேசுறாங்க. தமிழ்நாட்டில் நடக்கும்போது அதுல வேற ஒரு கருத்தை சொல்வது இல்ல. அப்படி நான் சொல்லல. அதாவது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க வந்து கட்சியை உடைக்கிறதுங்கிறது வேற, கட்சியை கரைகிறது என்பது வேற. நிச்சயம் வரதான். இப்ப நான் என்ன சொல்றேன், ஒரு கட்சி வந்து ஒவ்வொரு நாளா வந்து 10 பேர் அந்த கட்சியில இருந்து போயிட்டே இருக்காங்கன்னு வச்சுங்க. அந்த கட்சியினுடைய தலைமை வந்து அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு வந்து என்ன முயற்சி எடுக்கல அவரு. இப்ப இன்னைக்கு வந்து அவங்க என்ன கேட்டாங்க, அவங்க நான் வந்து இந்த இந்த சப்ஜெக்ட்ல வந்து கொஞ்சம் வந்து அதிமுக சப்ஜெக்ட்ல கொஞ்சம் போகலாம், ஏன் வந்து அவர் மீண்டும் வந்து அவரை வந்து நம்ம வேலுமணியை வந்து அவர் மாவட்ட செயலாளர் ஆகிட்டான்னா, ஏன் வந்து விஜயபாஸ்கர் திரும்ப கரூர் மாவட்ட செயலாளர் ஆகிட்டான்னா, அப்போ அவர் என்ன நினைக்கிறார்? அப்படி என்ன மாரி யாரும் இந்த கட்சி வந்து கட்சி எப்படி போனாலும் பரவாயில்ல, அது மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தப்போ இது வந்து இன்னும் போயிட்டே இருப்பாங்க. போட்ட மக்களோட நிலைமை அப்படின்றது அது என்ன இல்ல, அவங்க வந்து திரும்ப எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணி தானே வர்றாங்க. அதை மக்கள் வந்து எலெக்ஷனுக்கு பதில் சொல்லுவாங்க. இல்ல சார், இதுல தாவேக்காவோட ரோல் அப்படின்றது எதுவுமே இல்லன்றதுதான் அவங்களுடைய கருத்து. தாவேக்கா வந்து அதுக்கு சார் அது வந்து தெளிவா குதிரை பேரம் சோஃபா மாடல்னு திமுக குற்றம் சுமத்துறாங்க. அப்ப நீங்க இப்போ ஒரு 5 எம்எல்ஏ ரிசைன் பண்றாருன்னா 5 எம்எல்ஏக்கு வந்து மாச சம்பளம் இருக்கு, அவர் எலெக்ஷன்ல செலவு பண்ணிருப்பாங்க, இந்த காசெல்லாம் அவங்க போட்டிருப்பாங்க. இது எதுவுமே இல்லாம புனிதர்களா ஒரு துறவி மாதிரி நான் திறந்துட்டு எம்எல்ஏ பதவி ரிசைன் பண்றேன் அப்படின்னா அவங்களுக்கு பணம் போகாம எப்படி அதை பண்ண முடியும்ன்ற கேள்வி ரொம்ப நேச்சுரலானது. எம்டிஎம்கேல போனது எந்த சோஃபா மாடல்? அப்படி எம்டிஎம்கே எம்எல்ஏ ஒருத்தர் சீர்காழி எம்எல்ஏ போயிட்டாரு, 2 பேருமே. ஆமா போயிட்டாங்களா, அது சோஃபா மாடல். 2 பேரும் மதிமுக ரிசைன் பண்ணிட்டு திமுகவுடைய உறுப்பினர்களாகி எலெக்ஷனை ஃபேஸ் பண்றாங்க. எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணி எம்எல்ஏ ஆயிட்டாங்க. அவங்க மக்களுடைய தீர்ப்பை மதித்து நான் ரிசைன் பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க. அதுதானே சார் நியாயம்? என்ன சார் நீங்க சொல்றது? ஏன்னா அது அவங்க வந்து ஒரு கட்சிக்காரங்க தானே. ஓகே, அவங்க வந்து மதிமுக கட்சி ஒரு வந்து அந்த கட்சியை உங்க மேல நம்பிக்கை வைத்து தானே அந்த உங்க சின்னத்துல போட்டி போடுது. மக்கள் உங்களை நம்பிதான் வாக்கு கொடுத்திருக்காங்க. கூட்டணி கட்சிகளுக்காக ரெண்டு பேசாதீங்க. அதாவது நீங்க வந்து தாவேக்கா வந்து செய்தது தவறு, ஆனா திமுக அதை செஞ்சா தவறு இல்லையா? என்னுடைய ஸ்டாண்ட் அப்படின்றது மக்களோட தீர்ப்பு கொடுத்திருக்காங்க, அதை எப்படி ரிசைன் பண்ணலாம் அப்படின்றதான் என்னுடைய கேள்வியே. ஆனா அதை ரிசைன் பண்றாங்க. நான் என்ன சொல்றேன், அவங்க நீ வந்து மதிமுகவுல இருந்து திமுகவுக்கு போயிட்டல, நீ வந்து அந்த கட்சியினுடைய எந்த இப்ப போல நின்னதே திமுக வேட்பாளர் தானே நிக்கிறாரு. அது டெக்னிக்கல் தானே சார். கூட்டணி அலையன்ஸ்ல கையெழுத்து போட்டது யாரு? அவங்க ரிசைன் பண்ணி இன்னொரு கூட்டணி கூப்பிடுறாங்க சார். அது எனக்கு புரியல ஆக்சுவலா. அதுவும் இதுவும் எப்படி சரியா இருக்கு? நீங்க வந்து அதனாலதான் வந்து இந்த கூட்டணி கட்சிகள் வந்து இவ்வளவு வேகமா விட்டுட்டு போனது. நீங்க வந்து கூட்டணி கட்சிகளுடைய பொலிட்டிக்கல் ஸ்பேஸை நீங்க அவங்களுக்கு அலோவ் பண்ணல. இப்போ நான் என்ன சொல்றேன், இப்போ நாங்க வந்து இப்போ கலைஞரோட அலையன்ஸ்ல இருந்தோம், 4 மேயர் இருந்தோம் சார், 42 முனிசிபல் சேர்மன் இருந்தோம், ஏறக்குறைய வந்து ஒரு 75-80 பஞ்சாயத்து யூனியன் சேர்மன் இருந்தோம், ஒரு 100 சில்வான டவுன் பஞ்சாயத்து சேர்மன் இருந்தோம். இல்லையே என்கிட்ட. அதை முடக்கியது திமுகன்னு சொல்றீங்களா? இல்ல அந்த காங்கிரஸோட பிரச்சனையா? அந்த பொலிட்டிக்கல் ஸ்பேஸ், இந்த ஹேண்ட்லிங் ஆஃப் த, நீங்க என்ன சொன்னீங்க, ஏன் வந்து நீ ஏன் சின்னத்துல தான் போட்டி போடணும்னு சொல்றீங்க? கம்பல்ஷன் தானே. அவங்க கிட்ட இல்ல, காங்கிரஸ் சொல்லல, மற்ற கட்சிகளை சொல்லல, ஐஎம்ல சொல்லல, சிபிஐ சிபிஎம் பிசிகாவையும் சொல்லல, மதிமுக இல்ல சின்னம், அதனால அவங்களுடைய இண்டிபெண்டன்ட்டா கண்டெஸ்ட் பண்ண விடல. இவருக்கு நம்பரம் சின்னம் இருந்தா மேபி அதை கொடுத்திருப்பாங்க. அதெல்லாம் நான் அப்படிலாம் நான் சொல்றேன். என்ன இருந்ததோ நீங்க வந்து அவங்கள வந்து நீங்க வந்து குதிரை பேரம் சோஃபா மாடல்ன்றதை நீங்க ஏத்துக்கலாம். ஆமா, வந்து அவர் திருச்சியில நின்னார்ல வைகோடைய பையன், அவருக்கு அப்ப சின்ன கடவுருக்கு அவர் கிடையாது, தனியா நிப்பன்னு சொன்னாரு. அதுக்குன்னா நான் நிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அந்த மாதிரி நான் என்ன சொல்றேன், அந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணீங்க. நீங்க இன்னும் டெமோக்ராட்டிக்கா இருந்திருக்கலாம், டெமோக்ராட்டிக்கா இருந்திருக்கணும். இப்போ நான் தான் என்ன சொல்றேன், பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் வில் நெவர் பி வேக்கண்ட். அது மட்டும் தெரிஞ்சு, அரசியல் இடம் காலியா இருக்கவே இருக்காது. அது ஒரு இடத்துல இருந்து போனா இன்னொரு இடத்துக்கு வந்துடும். பவர் தான் சார், சீக்கிங் பவர் தான் சார். இது அதிகாரத்தை தேடி ஓடுவது தான் வந்து அரசியல். ஸோ அதிகாரத்தை தேடி மக்களுக்கு வந்து அதிகாரம் இருந்தால் தான் சர்வீஸ் பண்ண முடியும், அதிகாரம் இருந்தால் தான்
ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி சர்வே பண்ண முடியும். அதை நோக்கி ஓடுகிறார்கள். அதை ஓடும்போது இது ஃபிட்டஸ்ட், சர்வேல வந்து ஃபிட்டஸ்ட் தான். எந்த கட்சியும் வந்து அதை வந்து எதிர்கொள்றதுக்கு தைரியமா அந்த ஓட்டத்தில் ஓடி ஜெயிக்கிறதுக்கு வந்து உடல் நலத்தோட மற்ற எல்லா கொள்கை, லீடர்ஷிப்பு இதெல்லாம் அடிப்படை, நல்ல கேடர் ஸ்ட்ரென்த்து, ஆர்கனைசேஷன் இது யார்கிட்ட இருக்கோ அவங்க ஜெயிக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு 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 தமிழ்நாட்டில் வந்து ஒரு புதிய சிச்சுவேஷன் வந்திருக்கு. ஒரு 50-60 வருஷம் தமிழ்நாட்டு அரசியலை கைகளில் வைத்து கொண்டிருந்த அரசியல் கட்சிகள் அவங்க வந்து பல நேரங்களில் வந்து மேலே 2ஆ தெரிஞ்சாலும் கீழே 1ஆ இருந்திருக்காங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டர்ஸ் நீங்கள் எடுத்துங்க, ரோட் கான்ட்ராக்ட்ஸு, பில்டிங் கான்ட்ராக்டர்ஸு, 2 பேர் ஆட்சி 2 பேர் சம்பாதிக்க முடியும். 2 பேர் அந்த மாதிரி அவங்க வந்து 50-60 வருஷம் வந்துட்டாங்க. நீங்கள் அதெல்லாம் அந்த ஆக்சிஸ் உடஞ்சிருக்கு சார். அதான் தட்ஸ் எ வெல்கமிங் ட்ரெண்ட். பார்க்கலாம் நமக்கு வந்து நம்ம இந்த அந்த அந்த ஜேர்னியை வந்து அவர் கம்ப்ளீட் பண்ண முடியுமா? காங்கிரஸால் என்ன முடியும்? நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு அவரை சப்போர்ட் பண்ணுறோம். அவர் எடுக்கிற நல்ல இனிஷியேட்டிவ் கூட இருக்கிறோம். சில சமயத்தில் வந்து எங்கிட்ட கேட்டார்னா நாங்கள் ஆலோசனைகள் சொல்லலாம். அதுவரை வந்து வகுப்புவாத அரசியலை, பாசிச அரசியலை, மதவெறி அரசியலை எதிர்த்து மதச்சார்பின்மை அதுல ரொம்ப கோட்டை விடுறாருன்ற விமர்சனம் வருது. இன்னைக்கு முஹரம் அப்போ ஆடு மாடு பலியிடுற அந்த சடங்குல சில பிரச்சனைகள் இருந்தது. முன்னாள் பக்ரீதுக்கு முன்னாடி நாள், முஹரம் கிடையாது, பக்ரீதுக்கு முன்னாடி நாள் வந்து அதை வந்து நீங்க ஜிஆர் சாமிநாதனுடைய தீர்ப்பு, பிசிஎம் இடஒதுக்கீடுல ஒரு பிரச்சனை வந்திருக்கு, திருப்பரங்குன்றம் இஷ்யூ அப்படின்றது அப்பீல் போயிருக்காரு. அப்பீல் போயிருக்காங்க. நீங்க என்ன சொன்னீங்க? அதோட விட்டுருவாருன்னு சொன்னீங்க. ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி வழங்குற தீர்ப்புக்கு வந்து நீங்க வந்து விஜய் வந்து அமைப்புகள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி தீர்ப்புகள் வழக்கமா வரும் பக்ரீத் அப்போ, அதை முன்னாடி இருக்கக்கூடிய கவர்மெண்ட்ஸ் வந்து அதை ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணிருக்காங்க. அது வந்து ஒழுங்கா அரசு தரப்பு வழக்கறிஞர் ஒழுங்கா டீல் பண்ணிருக்காங்க. எந்த இஸ்லாமியரும் அதை பற்றி குறை சொல்லல. அங்கீகரிக்கப்பட்ட இஸ்லாமிய அமைப்பு சார், பாதி இஸ்லாமிய என்ன நடக்குது கூட தெரியாம இருக்கலாம் சார். அதனால அதை சரின்னு சொல்ல முடியாது. எப்படி பிரச்சனை நடக்குதுன்னு தெரியாம கூட மக்கள் இல்ல சார். இதை வந்து ஹைலைட் பண்ணக்கூடிய ஏதாவது வந்து அவர் வந்து 40 நாள் தான் ஆயிருக்கு. நீ நேரா உட்கார்றது அவ்வளவுதான். 40 நாள் தான் வந்திருக்குது. He started his functioning. நீ நேரா உட்கார தெரியல உனக்கு, நீ நெளிஞ்சு நடக்கிற, உன் சிரிப்பு சரியில்லை, நீ போடுற ட்ரெஸ் சரியில்லை, இல்ல சார். நான் என்ன சொல்றேன், என்ன வந்து அவர் allow him to function. அதுதான் வந்து இன்னைக்கு நம்ம கேக்குறோம். சோ அவரை வந்து நீங்க வந்து வெயிட் பண்ணணும்ல. ரைட் சார், ஓகே, நியாயமானதுதான். சட்டமன்றத்துல அவர் செஞ்ச இந்த ஆக்ஷனை பார்த்திருப்பீங்க நீங்களும். என்ன கருத்து உங்களுக்கு? அவர் பேசுனது அப்பாவை காரணம் கூட ஒன்று சொல்லியிருந்தாரு. அது அவன் பலரும் அதுக்கு அவங்களுடைய கருத்தை தெரிவிச்சிருந்தாங்க. அப்படி அவர் செஞ்சது அது வந்து ஆக்சுவலா காங்கிரஸ் கூட்டணி கன்ஃபார்ம் ஆனதை தான் ஸ்டாலின் பண்ணியிருந்தாரு இப்படின்னு. அதை சட்டமன்றத்தில் யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா அதை பண்ணியிருந்தாரு, அப்பாவை காரணம்னு சொல்லியிருந்தாரு. அந்த விமர்சனம் சட்டமன்றத்தில் அப்படி பேசுனதுன்றது ஒரு மிகப்பெரிய சர்ச்சை ஆச்சு. உங்களுடைய பார்வை ஏதாவது இருக்கா? கமெண்ட்ஸ் ஏதாவது இருக்காது? நோ கமெண்ட்ஸ் தான். சார், இறுதியா ஒரே ஒரு கேள்வி. நேற்று நீங்க பேசும்பொழுது 2029 ராகுல் காந்தி பிரதமராக ஆகலைன்னா இதுக்கப்புறம் இந்தியாவில் தேர்தல் நடக்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி, நடக்காதுன்றத சொன்னீங்க. காமராஜர் சாட்சியாக சத்தியமூர்த்தி பவன்ல வச்சு பீட்டர் அல்போன்ஸ் சொல்றேன் அப்படின்றத தெரிவிச்சிருக்கீங்க. தமிழ்நாட்டில் திமுகவை மீறி இந்த கட்சியை இவங்களுடைய லாங் டேர்ம் ஆலையா இருந்த திமுகவை மீறி ராகுல் காந்தியால பிரதமர் ஆக முடியும்னு நினைக்கிறீங்களா? அவங்களை பகைத்து கொண்டு ராகுல் காந்தி வந்து பிரதமர் ஆகிறது வந்து ஒரு மாநிலத்தினுடைய வெற்றியை தமிழ்நாடு தான் நான் சொல்றேன். ஒரு மாநில வெற்றி கிடையாது ஆப்வியஸா. பட் தமிழ்நாட்டுல வந்து நாங்க இன்னைக்கு இருக்கிற கூட்டணி இருக்குதுல்ல, இதை வைத்துக்கிட்டு 40 சீட் எங்களால் ஜெயிக்க முடியும். காங்கிரஸ், தாவேகா, விடுதலை சிறுத்தைகள், 2 கம்யூனிஸ்டுகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், கேட்டிங்களா? இந்த அணி நாங்க வந்து கட்டுக்கோப்பா இருந்தோம்னு சொன்னா எங்களால 40 சீட்டு நிச்சயமாக ஜெயிக்கும். நன்றி சார், வாழ்த்துக்கள், ஆல் தி பெஸ்ட். இந்த நிகழ்ச்சி வந்து கருத்தில் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ, நன்றி. ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும்.